அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம வந்து பட்டா ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன? அது எவ்வளோ வந்து டைப்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். பட்டா ட்ரான்ஸ்ஃபர்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்வால்விங் சப்டிவிஷன் அதாவது உட்பிரிவற்ற பட்டா மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்வால்விங் சப்டிவிஷன் அப்படின்னா உட்பிரிவுடன் பட்டா மாற்றம் அப்படின்றது அர்த்தம். இப்போ வந்து நான் இன்வால்விங் சப்டிவிஷனா என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு லேண்ட் வாங்க போறேன் அப்படின்னா, அந்த லேண்டுக்கு ஒரு சர்வே நம்பர் இருக்கும். அந்த சர்வே நம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 சென்ட் நிலம் இருக்கும். ஸோ அந்த 50 சென்ட் நிலத்தையும் நான் வாங்கிட்டேன். நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா, இது வந்து நான் இன்வால்விங் சப்டிவிஷன்ல நீங்க வந்து பட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே சர்வே நம்பர் 50 சென்ட் மாத்திரம் தான் இருக்கு. அந்த 50 சென்ட்டையும் நான் வாங்கிட்டேன் அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, பட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி தந்துருவாங்க. அப்படி அங்க சப்போஸ் ஆகல அப்படின்னா, நீங்க விஓ ஆஃபீஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து உடனே ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சிட்டால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சர்வே நம்பரும், அந்த 50 சென்ட் நிலமும் சேமா வரும். உங்களுக்கான பட்டா நம்பர் மாத்திரம் மாறும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்வால்விங் சப்டிவிஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதாவது உட்பிரிவுடன் பட்டா மாற்றம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு லேண்ட் வாங்க போறோம். அந்த லேண்ட்ல வந்து 50 சென்ட் நிலம் இருக்கு. அந்த 50 சென்ட் நிலத்துல வந்து எனக்கு 20 சென்ட் மாத்திரம் தான் நான் வந்து வாங்க போறேன். இப்போ வந்து நம்ம வந்து இன்வால்விங் சப்டிவிஷன் அதாவது உட்பிரிவுடன் பட்டா மாற்றம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு லேண்ட் வாங்க போறேன். அந்த லேண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 50 சென்ட் நிலம் இருக்கு. அந்த 50 சென்ட் நிலத்துல வந்துட்டு வெறும் 20 சென்ட் மாத்திரம் தான் நான் வாங்குறேன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்விங் சப்டிவிஷன்ல வருது. அதாவது ஒரு 50 சென்ட் நிலத்துல நான் வந்து ஒரு 20 சென்ட் மாத்திரம் தான் வாங்குறேன் அப்படின்னா இது வந்து நீங்க வந்து அதுல வந்து ஒரு லேண்ட்ல வந்து பிரிச்சு நீங்க வாங்குறீங்க அப்படின்ற அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்விங் சப்டிவிஷன்ல நீங்க வந்து பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா வந்து விஓக்கு போகாது. சர்வேருக்கு போகும். இது சர்வேருக்கு போயிட்டு அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அளந்து அந்த 50 சென்ட் நிலத்துல உங்களுக்கான 20 சென்ட் நிலத்த அளந்து குடுத்துட்டு, உங்களுக்கான பட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தருவாங்க. அப்படி பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, நீங்க அதுக்கு ஒரு லேண்டுக்கு ஒரு சர்வே நம்பர் இருக்கும். அந்த சர்வே நம்பர் பார்த்தீங்கன்னா 100/2 அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இதில பார்த்தீங்கன்னா 2ஆ வந்து பிரியும். 100/2A, 2B. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் அதாவது நீங்க வாங்குன நம்பருக்கு 20 சென்ட்டாவும், மீதி இருக்கிற 30 சென்ட் ஒரு சர்வே நம்பராவும் வந்து 2ஆ பிரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம வந்து சிட்டால நம்ம லேண்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சிட்டால வந்து பார்த்தீங்கன்னா, கீழ லேண்ட் ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, 0 டேஷ் அந்த மாரி நம்பர்ஸ் போட்டு இருக்கும். அதாவது 0க்கு டேஷ் இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேஷ்க்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேஷ்க்கு இந்த பக்கம் இருக்கிறது 1 இயர்ஸ் அப்படின்னா 2 1/2 சென்ட் அப்படின்றத கணக்கு. அது எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிட்டால வந்து 0 டேஷ் 40.0 அப்படி இருந்துச்சுன்னா, நீங்க வந்து 40 வந்து 2.47 அல்லது 2.5ஆல நீங்க வந்து பெருக்குனீங்கன்னா 100ன்னு வரும். 100 சென்ட் அப்படின்றத கணக்கு. 100 சென்ட்னா 1 ஏக்கர் அப்படின்றது வரும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 40.5 அப்படி இருந்துச்சுன்னா, இங்க வந்து 40.5 அப்படின்ட்டு போட்டு அதுக்கப்புறம் பெருக்கினீங்கன்னா எவ்வளோ வருதோ அவ்வளோதான் உங்களுக்கு வந்து சென்ட் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணி அது ஏக்கரா நம்ம வந்து மாத்திக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டேஷ்க்கு முன்னாடி நம்பர்ஸ் வந்துச்சுன்னா, அது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து டேஷ்க்கு முன்னாடி அப்படி வந்துச்சுன்னா, ஹெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். 1 ஹெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 1/2 ஏக்கர் அப்படின்றது அர்த்தம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்துச்சுன்னா 2 ஹெக்டர் வந்துச்சுன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர் அப்படின்றது அர்த்தம். அதாவது நீங்க வந்து 2.5ல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, எந்த நம்பர் வந்தாலும் 2.5ல நீங்க வந்துட்டு மல்டிப்ளை பண்ணி பாருங்க. அது வந்துட்டு எந்த நம்பர் வருதோ அது வந்து ஏக்கரா வந்து நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதாவது 0 அது வந்து டேஷ்க்கு முன்னாடி வந்துச்சுன்னா, நீங்க வந்து ஹெக்டர்ல நீங்க அத ஏக்கர்ல வந்து கனெக்ட் பண்ணிக்கங்க. இது வந்து இந்த டேஷ்க்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா, சென்ட்ல வந்து கால்குலேட் பண்ணணும். இப்படி தான் நம்ம வந்து சிட்டால வந்து லேண்ட வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். நன்றி.